You want to help? Help? Help பண்ண தெரியுமா உனக்கு? அனிகா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே, ஹெல்ப்லாம் பண்ண இருக்காளே. Any help? ஓ pancake சாப்பிடுங்க. Bread வந்து இது அம்மாவுது. Bread it's okay. சரி அழக்கூடாது. No, mommy's blanket. Blanket எங்க இருக்கணும்? Madam, apple ready. Come. Apple ready. Chair. And the chair. Down. And the chair. Down. ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் அனிகா அன்லிமிட்டட். இன்னைக்கு வந்து சாட்டர்டே. ஸோ ஜென்ரலி நம்ம வீக்கெண்ட்ல வந்து என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஹாஃப் டேவா ஃபுல் டேவா எது என்னால் கவர் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. என் பொண்ணு கோஆப்ரேட் பண்ணுறதை பொறுத்து தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனிகா ஆக்சுவலி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டா. சார் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து அவளுக்கு பேன் கேக் பிடிக்கும். யூஸ்வலி நான் வந்து பேன் கேக் வந்து இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நானே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். பட் இது மட்டும் கடையிலே ரெடிமேடாக ஒரு பேன் கேக் மிக்ஸ் வாங்கினேன். எப்படி இருக்கும்னு தெரியல. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குமான்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கே இது புதுசுதான். ட்ரை பண்ணலாம். இது ஆக்சுவலி ஃபுல் பாட்டில்லையுமே மிக்ஸ் பண்ணணும் போல இருக்குது. ஆக்சுவலி நிறைய குவான்டிட்டி ஆகிடுமோ. நான் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் எடுத்துக்கணும். What's this, Anika? Pancake. Do you like pancake? Anika, pancake பிடிக்குமா? சூடா இருக்கா? Can you help? You want to help? Help? Help பண்ண தெரியுமா உனக்கு? அனிகா ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே, ஹெல்ப்லாம் பண்ணணும்னு கேட்கறாளே. Any help? Oh. சூடா இருக்கா? It's hot. Mama, it's hot. Pancake கடை வந்து pancake அது எப்படி இருக்கும் pancake? Yummy, so cute. அதோட கூட sit. Okay. Sit. சாப்பிடலாம். Plate சாப்பிடலாமா? Plate. There it is.
வீக்கெண்ட்ஸ்ல இந்த மாதிரி டைம் கிடைக்குள்ள இது மாதிரி சாண்ட்விச்லாம் பண்ணி சாப்பிடுவோம். எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி சீஸ் சாண்ட்விச் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலி இந்த ஷெஸ்வான் சட்னி ஒன்று இருக்கு, அந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எனக்கு வந்து ஒயிட் பிரெட் பிடிக்கும்ன்றதுனால நான் ஒயிட் பிரெட், என் ஹஸ்பண்டுக்கு வந்து ரஸ்டிக் ஒயிட்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும். ஒரு சைட் சட்னி தடவிக்கலாம். சட்னி சாப்பிடலாம். பேன்கேக் சாப்பிடுங்க. பிரெட் வந்து இது அம்மாவுது பிரெட். இட்ஸ் ஓகே. சரி சரி, அழக்கூடாது. அவ்வளோதான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வேலைலாம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து இன்னும் நிறைய வீக்கெண்ட் ரொட்டீன் எங்களுக்கு இருக்குது. என்னென்னா எல்லாம் அந்த க்ளீனிங் தான், எவ்வளோ மெஸ்ஸியாக ஆக்கி வச்சுருக்கா பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண வேண்டியது. அடுத்து கொஞ்சம் செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை இருக்குது, துணி துவைக்கணும். ஃப்ளோர்லாம் வந்து ஃபுல்லாக நிறைய கிறுக்கி அங்கங்கே ஒரே கிறுக்கி வச்சுருக்காங்க எங்கள் ஆள். அதெல்லாம் வந்து ஃபுல்லாக நாங்கள் வந்து இது வேக்யூம் போட்டு மாப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு முக்கியமானது மதியம் லஞ்சுக்கும் சமைக்கணும். இவ்வளோ வேலையும் நம்ம பண்ண போகிறோம். ஒன்றா வாங்க, கொஞ்சம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அங்கே உங்களுக்கு காத்திருக்கு. டெய்லி எங்களுக்கு வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி என்டர்டெயின் பண்ணுவாங்க மேடம். இப்போ நான் அந்த பெட்ஷீட்லாம் போடுறேன்னா இதெல்லாம் அப்படியே இருக்கும் ரொம்ப நேரம்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அடுத்த 5 நிமிஷத்தில் இதெல்லாம் திருப்பி வந்தாலும் வந்துடலாம். இருந்தாலும் நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கிறது தான். இந்த பிளாங்கெட் நீங்கள் பழைய வீடியோலேயே பார்த்துருப்பீங்கல்ல. பார்க்கலன்னா அந்த வீடியோ அப்புறமா பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த பிளாங்கெட்லாம் எல்லாமே எனக்கு ஒன்றும் இருக்க மாட்டா. மை பிளாங்கெட் தானே நிக்கா? யாரோட பிளாங்கெட் அது? மம்மிஸ் பிளாங்கெட். நோ, மம்மிஸ் பிளாங்கெட். பிளாங்கெட் எங்க இருக்கணும்? ரூம்ல வச்சிடுங்க. பிளாங்கெட் கொண்டு போய் ரூம்ல வச்சிடுங்க. கேர்ஃபுல். நெக்ஸ்ட் இப்போ அவளுக்கு வந்து ஸ்நாக் டைம் வந்துடுச்சு. இப்போ ஆப்பிள் கேட்டிருக்காவ. ஸோ ஆப்பிள் கட் பண்ணி கொடுத்துட்டு அடுத்து இன்னும் கொஞ்சம் மற்ற ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணுற கேப்பில் நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சரி வேக்யூம் போடுற ஒர்க்கு நீங்கள் பண்ணு. ஆக்சுவலி வேக்யூம் என் ஹஸ்பண்ட் போடுவாரு சொல்ல வரதுக்குள்ள இவ தெரியாம வேக்யூம் அழுத்திட்டா. அந்த சவுண்ட் கேட்டு பயந்துதான் கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தா. சரி ஆப்பிள் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அவளுக்கு ஆப்பிள் கொடுக்கணும். அவங்க இல்லைன்னா ஹை சேர்ல அங்க பாருங்க. ஆப்பிள் ரெடி. ஆப்பிள் ரெடி. ஆப்பிள் ரெடி. ஷேர்.
இந்த chair, Down. இந்த chair. Down. என்னது இது? ஆப்பிள்ஸா? ஆப்பிள்ஸ். 3 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சாதான் எல்லா வேலையும் முடிக்கலான்ற ஒரே காரணத்துக்காக அவ சாப்பிட்ற வேலையை பார்க்கறா. நான் கொஞ்சம் இங்க கிளீனிங் ஒர்க்லாம் பண்ற கேப்ல என் ஹஸ்பண்ட் வேக்யூம் போட சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி வாஷ் பண்ணதெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. இப்போ அதனால புதுசான கொஞ்சம் அழுக்கு பாத்திரத்தெல்லாம் டிஷ் வாஷர்ல லோட் பண்ணிட்டு இருக்கோம். டிஷ் வாஷர்லயும் நம்ம வந்து எல்லா பாத்திரத்தையும் லோட் பண்ற மாதிரி இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் சிலதெல்லாம் இப்போ நான்ஸ்டிக் டைப் பாத்திரம்லாம் நம்ம வந்து எனிவே ஹேண்ட்ல தான் வாஷ் பண்ணணும், இல்லைன்னா அந்த நான்ஸ்டிக்லாம் போயிடும். ஸோ டிஷ் வாஷர்ல அடுக்கிற பாத்திரம் மட்டும் நான் இப்போ அடிக்கிட்டு இருக்கேன். ஒரு கண்ணோட மேல நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். சொல்லலாம் சாப்பிட்றாங்க அந்த ஸ்கீல் போட்டு அழுவாங்க. ஓகே, இது வந்து நம்ம மாப் போடுற மிஷினரி. ஸோ இவன் நிறைய விளையாடுறாங்கல்ல, ஸோ வந்து ஃப்ளோர்லாம் வந்து ஸ்டெரிலைஸ் பண்றதுக்கு ஆக்சுவலி இதுக்குள்ள வந்து வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மாப் கூட வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டெரிலைசர் மாதிரி ஆன் பண்ணோடனே வாட்டர் வந்து ஃப்ளோர் சானிடைஸ் பண்ண மாதிரி ஆயிடும். ஸோ அதுதான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இந்த ஆங்கிள் அதுக்குள்ள ஸ்டார்ட் ஆகாது. ஸோ கொஞ்சம் ஓகே, இப்போ ஸ்டார்ட் ஆக்சுவலி அடியில இருந்து புகை வருது. தெரியுதான்னு எனக்கு தெரியல. எப்ப போயிடும்? It's hot, yeah. ஆக்சுவலி ஒரு டவுட் இருக்கும்ல, பட் இங்க வந்து நான் காமிக்கிறேன் பாருங்க. இங்க அனிகா வந்து மார்க்கர் வச்சு நிறைய திருப்பி இருக்காது இங்கேயும் அங்கேயும். இங்க நம்ம போட்டு பார்க்கலாம், அப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி இது ஒர்க் ஆகுது, அழுக்கு போகுதுன்னு. நான் ஆக்சுவலி ஒரே ஒரு டைம் தான் வந்து தேய்ச்சேன். இதுல போயிடுச்சு பாருங்க. கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் நம்ம ஃபுல்லா ஸ்டீம் போட்டு முக்காச்சு, நீர் ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு. இப்ப நெக்ஸ்ட் நாம போயிட்டு சமைச்சு அடுத்த ஒர்க் வந்து கண்டினியூ பண்ண போறோம். மேபி என்னோட டே இப்படிதான் போகும் டெய்லி. நெக்ஸ்ட் நாங்க ஈவினிங் வந்து ஏதாச்சும் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு மூவி பார்த்துட்டு அப்படியே நாங்க கண்டினியூ பண்ணுவோம். உங்களை அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல சந்திக்கிறேன். பாய்.